அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலு நீங்கியவர் மீண்டும் ஒலு செய்யாதவரை அவருடைய தொழுகை ஏற்கப்படாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 135. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒலு இல்லாமல் தொழுகை இல்லை, ஒலு செய்யாதவருடைய தொழுகை ஏற்கப்படாது, இந்த தகவல்கள் எல்லாம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இதுபோன்ற தகவலை நாம் இந்த பதிவின் மூலம் மக்களுக்கு சொல்லுவதன் நோக்கம் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு ஒலு அவசியம் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மக்களில் அதிகமானவர்களுக்கு தொழுகைக்கு மட்டும்தான் ஒலு அவசியம் என்பது தெரியாது. திருக்குரானை தொடுவதற்கு ஒலு செய்ய வேண்டும், திருக்குரானை ஓதுவதற்கு ஒலு செய்ய வேண்டும், இன்னும் சிலர் தாலீம் கிதாபை படிப்பதற்கு ஒலு செய்ய வேண்டும், தாலீம் கிதாப் வாசிக்கப்படக்கூடிய சபைகளில் கலந்து கொள்வதற்கு ஒலு செய்ய வேண்டும், இன்னும் சிலர் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்கு முன்பாக தாய்மார்கள் ஒலு செய்து கொள்வது நல்லது என்றெல்லாம் பரப்புகிறார்கள். அன்பானவர்களே, இந்த கருத்துகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒலு கட்டாயமாக்கப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வு தொழுகை மட்டுமே. இதை தவிர வேறு எந்த இடத்திற்கும் ஒலு செய்வதை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ அவசியமாக்கவில்லை. சில இடங்களில் ஒலு செய்வது சுன்னத், அதாவது செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றமில்லை. தொழுகைக்கு மட்டுமே ஒலு அவசியம். ஒலு இல்லாமல் தொழுகை ஏற்கப்படாது.